மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ அண்ட் நம்ம பார்க்க போகிற சீரீஸ் ரிவ்யூ வந்து இட் வெல்கம் டு டெரி 2025 ஆன ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் சீரீஸ். இந்த சீரீஸோட ஃபஸ்ட் எபிசோட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட் எபிசோடில் இந்த சீரீஸ் வந்து நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து இட்டு 1, 2 அதுக்கெல்லாம் ப்ரீக்வல், அதுக்கெல்லாம் முன்னாடி நடந்த ஒரு கதை. இந்த கதையில் ஒரு குரூப் ஆஃப் ஒரு குரூப்னா ஒரு 3 or 4 கிட்ஸ் இருக்காங்க. அதில் வந்து மேட்னு ஒரு பையன். அந்த பையன் வந்து டெல்லியிலேருந்து அந்த ஊர்லேருந்து வெளியே போகிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி அவங்க ஃபேமிலி அந்த மாதிரி ஃபேமிலிக்கிட்ட வந்து சொல்லியும் இருக்கும். அந்த சமயத்தில் அந்த இடமே வந்து ஒரு டிசாஸ்டராக மாறிடுது. ஏன்னா இட்டு படத்தில் வந்து ஆர்ரேட்டடுன்றது நான் பார்த்துருக்கேன், ஓகே. பட் இந்த அளவுக்கு இந்த சீரீஸில் ரொம்பவும் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு வந்து இட்டு படம் இப்படி திருப்பி இந்த டைரக்ஷனில் போகும்போது அது பார்க்கவே நல்லா இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து அங்கே இருக்கிற விமன் வந்து ஒரு மியூட்டன்ட் சைல்டுக்கு வந்து பர்த் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து 2 தலை இருக்குது, கண்ணெல்லாம் இல்லை, அதுக்கப்புறம் வந்து ரெக்கெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே தான் வந்து டைட்டில் கடை ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா அந்த பையன் மிஸ் ஆகிறதுலேருந்து தான் டைட்டில் கடை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த பசங்களுக்கெல்லாம் வந்து விஷுவல்ஸ் வருது. அதுக்கப்புறம் லில்லின்ற ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை தான் கூட்டிகிட்டு போயிட்டு முத வந்து இந்த சீக்ரெட் ஹைடவுட்னு ஒன்று இருக்கும். சீக்ரெட்டாக ஒரு இடம் வச்சுருப்பாங்க இவங்களாம் மீட் பண்ணி பேசுறதுக்கு. அந்த இடத்துக்கு கொண்டு போய் காட்டினது வந்து நம்ம மேட் தான், லில்லியை. ஸோ அதனால் வந்து லில்லிக்கே ஒரு கில்ட் இருக்கும். அதுக்கப்புறம் லில்லியோட வீட்டில் சிங்க் அந்த இடத்துல வந்து அவன் வந்து ஏதோ ஒரு பாட்டு பாடுற மாதிரி ஒரு விஷுவல் ஒன்று வரும். விஷுவல்ஸ் மீன்ஸ் சவுண்டு வரும். தென் அதுக்கப்புறம் அந்த பையனோட ஃபிங்கர் வந்து அந்த சிங்க் ஹோல்லேருந்து வெளியே வர மாதிரி, ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பையன் என்ன பாட்டு பாடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த படம். அந்த பையன் வந்து ஒரு படத்தை பார்த்துருப்பான். அந்த படத்தில் வர பாட்டு தான் அந்த பாட்டு. ஸோ அந்த படத்தில் போட்டு பார்த்தா நமக்கு அவன் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வரான், தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி, அதுக்கப்புறம் இன்னொரு 2 பசங்க, அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு, இந்த 4 பேர் சேர்ந்து தியேட்டருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அந்த பழைய ஃபிலிம் ரீலில் போட்டு பார்க்குற அந்த சமயத்தில் படம் ஓடிட்டு தான் இருக்குது. திடீர்னு பார்த்தா அந்த பையன் பாட்டு பாடுறான்ல, அந்த பாட்டிலேயே அந்த பையன் இருக்கான் கையில் ஒரு குழந்தையோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை தான் அந்த மியூட்டன்ட் குழந்தைய. அந்த குழந்தை வந்து ஸ்க்ரீனை கிழிச்சிட்டு இங்கே இருக்கிற எல்லா பசங்களையும் போட்டு தள்ளிட்டு, அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா லில்லியும், அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர் ரூமில் இருந்த இன்னொரு பொண்ணு மட்டும்தான் பேலன்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் லில்லியோட கையில் பார்த்தீங்கன்னா அவள் ஒரு சின்ன பொண்ணை காப்பாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு சின்ன பொண்ணை அந்த சின்ன பொண்ணோட கையை பிடிச்சிருப்பா. கை மட்டும் தனியாக வந்திருக்கும். லில்லி அங்கேயே நின்று கத்துற மாதிரி இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. சீரியஸாக சொல்ல போனால் இட்டு படத்தை இட்டுன்னு நினச்சி உள்ளே போனால் ஒரு பேயோட கண்டென்ட் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. எபிசோடு தான் போக போக வந்து அப்படியே காட்டுவாங்க பென்னி வைஸ் என்ன பண்ணார், அவரோட ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வந்து பெரிய ஒரு மிஸ்ட்ரியை வந்து இந்த சீரீஸில் மேபி அண்டர்வில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸை 3 சீசனுக்கு கொண்டு போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களாம். ஒரு சீசனுக்கு வந்து எத்தனை எபிசோட் தெரியல, மேக்ஸிமம் 7 or 8 அப்படி தான் கொண்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு 3 சீசனுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு சீசனில் ஃபஸ்ட் எபிசோடு நல்லாவே இருக்குது. போக 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 கண்டினியூஷன் அப்படியே பார்த்துட்டு ஒரு சீசனுக்கு எண்டுக்கு அப்புறம் ரேட்டிங் கொடுப்போம். அண்ட் இதே மாதிரி இந்த சீரீஸ் ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால மிஸ்டர் நோபடி இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். பாய், ஹாவ் அ கிரேட் டே கைஸ்.